பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கேர்ள்ஸ் ஜோன்ல என்ன வீடியோ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, சம்மர்க்கான ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த லுக்கை தான் நம்ம வீடியோல எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு நான் வந்து பயோடெக்கோடைய நிக்டர் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக இருக்காது. எப்போவுமே ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் லுக் நீங்கள் போட போகிறீங்கன்னா ஹெவியாக எதையும் வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து மேலே கோட்டட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்வெட் ஆகும், ஒரு மாதிரி ஆயிலி ஆகிடும். ஸோ மாய்ஸ்சரைசரை வந்து லைட் வெயிட்டாக வந்து தேர்ந்தெடுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து மாய்ஸ்சரைஸ் முடிச்சாச்சு. கன்சீலருக்கு வந்து நான் ஸ்டே குயிக்கோட கன்சீலர் எடுத்திருக்கேன் கன்சீல் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்டெப் மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். என்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இல்லாததுனால நான் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்த உடனே தான் போட முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் இருக்கிறதுனால நான் வெளியில் போனால் யூஸ் ஆகும்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல. கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் வெளியில் போகிறீங்க, இல்லை மால் போகிறீங்க, அந்த மாதிரினா இந்த லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா வந்து டேபிங் மோஷனில் இது பண்ணி விட்டுக்கோங்க, பிளெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கன்சீலரை நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். இது செட் பண்ணுறதுக்கு நான் வந்து டால்கம் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லூஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். லாக்மியோடது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், 160 ருபீஸில் இருக்குது, 2 ஷேடில் வரும். நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று பிக் பண்ணி இதை செட் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இதுவுமே உங்களுக்கு நல்லா செட் பண்ணும், பான்ஸோட பவுடர் கூட. இந்த மாதிரி செட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோஸ் ஏரியா, அப்புறம் இந்த டீ ஜோன், இங்கெல்லாம் வந்து ஆயில் நிறைய வந்து செக்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் கன்சீல் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு திருப்பவும் வந்து நீங்கள் காம்பேக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கும். இப்போ நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு ஸ்டே குயிக்கோடைய ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு அஃபோர்டபுள் ஃபவுண்டேஷன், லைட் வெயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு கொஞ்சம் க்ளோயிங்காக வேணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து எதுவும் ப்ளஷ்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து இலுமினேட்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் க்ளோ கிடைக்கும் நம்மளுக்கு. நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி போட்டேன்னா எனக்கு வந்து ரொம்ப பிங்கிஷாக தெரியாது, அதே சமயத்தில் எனக்கு கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸில் வந்து டாட்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே க்ளோயிங்காக வேணுமோ அங்கே வந்து இலுமினேட்டர் வந்து டாட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் டாட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இதெல்லாம் வந்து செட் பண்ணுறதுக்காக நான் வந்து லாக்மியோடைய சன் எக்ஸ்பெக்ட் காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா SPF 30 இருக்குது. நான் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாததுனால இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸஸ் கெனடாவுடைய மேக்னடைஸ் காஜல் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மஜ் ப்ரூஃப். இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப்புக்கு இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு மேக்கப் வந்து பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். மஸ்காராவும் நீங்கள் அப்படி தான் சூஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து மேக்கப்பே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஐஷேடோ போடணும் போல் இருந்துச்சு. ஸோ வந்து நான் ஜாக்லின் ஹில்ஸோடைய பேலட்லேருந்து ஒரு சிங்கிள் கலர் மட்டும் எடுத்து என்னுடைய ஐயில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து தெரியாது. நீங்கள் டெய்லி வேர் கூட போட்டுட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்க வந்து நேச்சுரலாக தான் இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா கூட விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சிங்கிள் கலர் தான். ரொம்ப அழகாக இருக்கும் இது போட்டிங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐலைனருக்கு ஸ்டேக்கோக்கியோடைய பென் லைனர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயில் போட்டு அழிச்சா மட்டும்தான் போகும். அதுவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஐலைனர் இது. டெய்லி வேர்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த ஐலைனர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு ஐலைனர். எனக்கு ரொம்ப ஃபேவரட் இது. நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காராக்கு நான் அகெயின் ஃபேஸஸ் கெனடாவுடைய மஸ்காரா எடுத்திருக்கேன். இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மஸ்காரா. வாட்டர் ப்ரூஃப் அண்ட் வால்யூம் லென்த்தாக காட்டும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய லேஷஸை வந்து நல்லா கர்ல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐ மேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. உங்களுக்கு தெரியும் என்னுடைய லேஷஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு திக்காக தெரியுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம லிப்க்கு மூவ் பண்ணலாம். லிப்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு லிப் பாம் போடுறேன். இது வந்து குட் வைப்ஸோடைய மின்ட் லிப் பாம். இப்போ வந்து லிப்ஸ்டிக்கு நான் வந்து ப்ளூ ஹெவனோடைய லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா சாக்ரலைட் ரெட். ரொம்ப சூப்பரான ஒரு லிப்ஸ்டிக். ரொம்ப டார்க்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நான் சும்மா வந்து ஒரு டாட்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு நீங்கள் இதை வந்து உங்கள் ஃபிங்கர்ஸால் ஸ்மச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். இது உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், நான் உங்களுக்கு ஸ்மச் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அழகாக அப்ளை ஆகிடும். இதுவே வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் டாட் வச்சு ஸ்மச் பண்ணும்போதே டார்க்காக தான் இருக்கும். அதனால் வந்து நான் ஒரு நியூட் லிப்ஸ்டிக்கும் வந்து இது கூட மிங்கிள் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து மிஸ் ரோஸோடைய லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நியூடான லிப்ஸ்டிக். இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டார்க் லிப்ஸ்டிக் கூட மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபைனலாக ஒரு பொட்டு வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். ஐலைனராலே ஒரு பொட்டு வச்சு போகிறேன். இந்த லுக் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை மால் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்ன கைஸ், இந்த மேக்கப் லுக் எப்படி வீடியோல கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதையும் நம்ம பண்ணலாம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் வந்து உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.